என்னுடைய தாய் திருநருக்கு என்னுடைய முதல் வணக்கம் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் மற்றும் இங்கே வாழ்த்து வந்திருக்கும் அன்புள்ள அனைவருக்கும் மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் பெரியவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இதில் ஒரு முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது நண்பன் ஆனந்துக்கு நன்றி சொல்லணும். முதல்ல என்னென்னா, நான் பொதுவாக போலீஸ் கேரக்டர் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிடுவேன். நான் யார் வந்தாலும் இது போலீஸ் கேரக்டர்னு சொன்னாங்க. நான் சார் போலீஸ் கேரக்டர் தான், அது இல்லாமல் வேறு ஏதாவது சின்ன கேரக்டரோட பண்ணிடுறேன் அப்படின்னு. அது மாதிரி ஒரு வந்து போலீஸ் கேரக்டர் வந்து நான் ஆனந்த் சொன்னப்பல போலீஸ் கேரக்டர் நான் பண்ண மாட்டேன், நான் பண்ணுறதில்ல அப்படின்னாங்க. அதுக்கு ஒரே காரணம் நட்டி சார் தான். இல்லை பண்ண மாட்டேன், பண்ணுறதுக்கு அதுக்கு அடுத்தது வர்றது ஏன்னா நட்டி சார் கூட தான் நீ பண்ணுற, த்ரோட்டாக பண்ணுற, நல்ல ரோல் இருக்கும். அந்த ஒரு காரணத்தான் சார் அந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டேன் நாங்கள். ஏன்னா நட்டி சார் உண்மையை நம்ம கூட இன்னும் எத்தனை பண்ணாலும் ஒத்துப்பேன். நான் அந்தளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தவர் நட்டி சார் எனக்கு. எல்லாருமே சொன்னாங்க நட்டி சாரை பற்றி. நான் கூட இருந்த ஒரு கூடவே இருந்து பண்ணேன். ஒரு சேனலோட இன்ட்ரி கொடுத்தேன், லவர் மாதிரி இருந்தேன் நட்டி சொல்லுவேன். அந்த மாதிரி நட்டி சார் வந்து எனக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தாரு. நான் அவர் பண்ணும்போது நிறைய இம்ப்ரூவைசேஷன் பண்ணார். சில பெரிய நடிகர்களுக்கு பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு பயம் ஒன்று இருக்கும், ஐயோ என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்க. ஆனால் அவர் கூட பண்ணும்போது எதுவுமே எனக்கு இல்லை. சார் ஐ லவ் யூ சார் அகெயின். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இது இன்னொரு விஷயம், சின்ன ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து முதல் முறை ஆஃபீஸ் வரும்போது குணா சார் இருந்தார், அக்கரைப்பாடு சேர்ந்தார் சார் இருந்தாங்க. வந்து நண்பன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாப்புல. அப்போ லைட்டாக கொஞ்சம் தொப்பாக இருந்தது. இவர் தான் இன்ஸ்பெக்டர் கேரக்டருக்கு பண்ணுறாரு, எஸ்ஐ கேரக்டர் பண்ணாங்க. அவங்க வேறு ஒரு டிசைன்லாம் பார்த்து வச்சுருந்தாங்க. இவர் தாங்க லைட்டாக தொப்பாக இப்போ இருக்கார், இவர் இப்படிங்க அப்படின்னாங்க. இது அப்புறம் கீழே வந்து ஆனந்த் வந்து சொன்னான், நம்ம அது மாதிரி தொப்பை இருக்குது, இது மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஷூட்டிங்கு ஒரு 7 நாள் தான் சார் ஆக்சுவலாக, இன்னும் 7 நாள் தான் இருக்குது. எப்படி அப்படின்னாரு. இல்லைடா நீ பாடுறா, கண்டிப்பாக என்னால் குறைச்ச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் டெய்லி கோஸு கேரட் இப்படியே சாப்பிட்டு உடம்பு குறைச்சி அதுக்கப்புறம் அது அவ்வளோ உண்மையை தொப்பையெல்லாம் குறைச்சிட்டு பண்ணும்போது நீ அந்த ஒரு நாள் ஷார்ட்டு முடிச்சுட்டு போகும்போது நைட்டு அதையும் நம்பர் தான் ஃபோன் பண்ணால் சுகுணா மேடம் சரி, ப்ரொடியூசர் சார் சரி, ரொம்ப ஹாப்பிடா எல்லாமே வந்து நீ தொப்பையை பார்த்து வருத்தப்பட்டாங்க, நம்ம தொப்பையை இல்லாமல் குறைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அக்கரைபால் சார்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் எங்கே இருக்கான்னு தெரியல, அக்கரைபால் சார் அவருமே. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த படம் வந்து அவ்வளோ, ஏன்னா நல்ல படம் நட்டி சார் விடும்போது இந்த படத்தை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்றது தான் அந்த படம். அந்த அளவுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணேன். ஒரு நடிகனுக்குரிய கடமை தான் அது. நான் ஒன்றும் பெருசான ஒன்றும் பண்ணல. ஒரு நடிகன் அந்த கேரக்டர் மாறுறதுக்கு நம்ம சின்ன விஷயம் எடுத்துக்கணும், அந்த விஷயத்தை பண்ணேன். நன்றி சார். டைரக்டர் குணா சாருக்கு என்னுடைய ரொம்ப நன்றி. எனக்கு பல வருட நண்பர் குணா சார். அவர் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்கில் ஒரு காலத்தில் ஃபேஸ்புக்கிலலாம் ஏன்டா ஃபோட்டோ போடுறேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நம்மளும் நிறைய பேர் ஃபோட்டோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய கான்டெக்ட் அது. அந்தளவுக்கு குணா சார் வந்து ஃபேஸ்புக் மூலிமா நிறைய பழக்கம். அதே மாதிரி ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி சார், இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்ததுக்கு. சுகுணா மேடம் வெரி ரொம்ப சப்போர்ட் எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில். அவங்க ரொம்ப நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சுகுணா மேடம். இவங்க இந்த ரெண்டு நல்ல உள்ளத்துக்காக இந்த படம் மிக பெருசாக ஜெயிக்கும். அவ்வளோ அருமையான ப்ரொடியூசர்ஸ். எந்த வகையிலுமே நடிகர்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. காலையில் ஈவினிங் தான் பேமெண்ட்டு தான் பெரிய மேட்டர் இருக்கும். அந்த பேமெண்ட்லாம் ஈவினிங் பக்காவாக வந்துடும், அந்த நம்பி போகலாம். அதான் என்ன சந்தி சார் அந்தளவுக்கு வந்து அவ்வளோ அழகாக ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டு எனக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு எந்த வித இதுவுமே இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப ஃப்ரீயாக ஒர்க் பண்ணோம். அந்தளவுக்கு ஒரு டீம் கிடைக்கிறது, ஒரு நடிகனுக்கோ டெக்னீஷியன்ஸுக்கோ இந்த மாதிரி ஒரு டீம் கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த ஒரு டீமை வந்து அமைச்சு கொடுத்தது குணா சார் இருக்கும், ப்ரொடியூசர்ஸாக இருக்கும். மற்றும் என் கூட ஒர்க் பண்ண ரூசோ நண்பர் கதாநாயகன் ரூசோ பாலினிகுமார் சார், எங்கள் மட்டும் என்னுடைய அனைத்து நிறைய மூர்த்தி, ரவி, ராஜநாயகன் சார், எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். ஸோ கஸ்தூரிராஜ் சார்கிட்ட நான் உண்மையாக நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அவர்லாம் அப்பா வந்து எங்கள் அப்பா வந்து சாரோட படத்தில் வச்சுருக்காரு சார். சிவராமன் சார் பையன், காமெடி சிவராமன் சார் பையன். ராஜன் சார் படத்துலேயும் அப்பா பண்ணியிருக்காங்க, சின்ன பொருட்கள் அதெல்லாம் அப்பா நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க இருக்க அருந்தார் சார் என்னுடைய வெல்விஷன் சார் அருந்தார் சார். அதே மாதிரி பேர் சார் சார் நான் கொரோனா டைம் உங்களுக்கு மறக்க மாட்டேன். கொரோனா டைமில் வீட்டில் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது எனக்கு முதல் முறையாக ஆதரவு கொடுத்து வீடியோ போட்டு எனக்கு பாராட்டின ஒரு பேர் சார். ஸோ நீங்கள்லாம் இந்த மாதிரி இல்லை, ஒரு நடிகனா இந்த மாதிரி நீங்கள்லாம் இருக்கிறனால தான் எங்களுக்கு பெரிய தன்னம்பிக்கை இருக்குது. இன்னும் பெரிய பெரிய மேடைகள்லாம் நான் காத்துட்ருக்கேன், நம்பிக்கையில் நான் போராடிட்டு இருக்கோம். எங்களை மாதிரி நடிகள் எவ்வளோ பேர் பார்த்துட்ருக்கோம். ஸோ அனைவரும் நன்றி. என் தாய் அவங்க தான் அவங்களுடைய பெரிய கனவு. அந்த தாயோட கனவு நான் கரெக்டாக போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து வாழ்த்து வந்து அனைவருக்கும் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி அடித்த மாதிரி உங்களுக்கு பணிவன்போடு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஐ லவ் யூ. தேங்க்யூ.
அடுத்தபடியாக ஆக்டர் நிஷாந்த் ரோஷோ அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் மேடையில் முன்னால் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக இந்த படத்தோட டைரக்டரை ஃபஸ்ட்டு என்னை மீட் பண்ணும்போது ஃபுல் ஸ்கிரிப்ட் சொன்னார். நான் சொன்னேன், சத்தியமாக முடியாது சார், என்ன அதில் 3 விதமாக நடிக்க சொல்கிறீங்க, அதில் வாய்ப்பே கிடையாது அப்படின்னேன். இதில் என்னைய வச்சு காமெடி பண்ணிடாதீங்க அப்படின்னேன். இல்லை பிரதர், நான் உங்கள் படங்கள் பார்த்துருக்கேன், ஒரு 2 படம் பண்ணியிருக்கீங்க, அதில் கண்டிப்பாக என்ன உங்களால் முடியும், என்னால் அவுட்புட் கொண்டு வர முடியும்னு. சரி, என்னை நம்பி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி டைரக்டர் சார். அண்ட் இதை ஒத்துட்டு ஓகே, இவனை ஒரு கேரக்டராக இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக போடலான்னு ப்ரொடியூசர் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் த லெஜெண்டரி ஆக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் நட்டி சார் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னென்னா, இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரி ஆக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் நீங்கள் வந்து ஒரு ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து இந்த இடத்துல நிற்க வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எல்லா ஆக்டர்ஸும் அது பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்படி அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி எங்கள் எல்லாரையுமே இங்கே ஸ்டேஜுக்கு மேலே ஏற்றி இப்படி நிற்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஹீரோயின் பாட்னி தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மூர்த்தி, ரவி ப்ரோ, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மூர்த்தி பிரதர், நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட கதாநாயகன், இந்த விழாவோட கதாநாயகன் சரண் பிரதர். த மியூசிக் ஹஸ் கம் அவுட் ரியலி வெல். நல்லா பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்குது சாங்ஸ் கேட்கவே. ஸோ தேங்க்யூ பிரதர். அண்ட் தேங்க்யூ ஆல். நீங்கள் எல்லாருமே என்னோட படம் பண்ணுறதுக்கு நன்றி சொல்லி, பருந்தாகுது ஊர்க்குருவி இந்த ப்ரெஸ் மீடியா சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த படத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களோட ஆதரவில் நாங்கள் இந்த படத்தை January 3 ரிலீஸ் பண்ணுறோம். உங்களோட சப்போர்ட்டில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் எல்லாருமே படத்தை பார்த்து நல்லபடியாக எழுதுங்க. தேங்க்யூ ஸோ. அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக படத்தின் கதாநாயகி பாடினி குமார் அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம். முதல்ல எங்களுக்காக பத்திரிகையாளர்கள் அண்ட் ஸ்டேஜில் இருக்க எல்லா ஹேண்டில் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எங்களுக்காக இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்தோட கதையை வந்து குணா சார் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ வந்து நான் ஒரு சேரில் நார்மலாக தான் உட்காந்துட்டு இருந்தேன். போக அந்த சேரோட நுனியில் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன், சார் நெக்ஸ்ட் என்ன அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு போச்சு அந்த கதை. அதே மாதிரி தான் எங்கள் படத்துலையுமே நீங்கள் நெக்ஸ்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு தான் எங்களோட ஃபிலிமும் இருக்கும். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த ஆடியன்ஸை ஒரு த்ரில்லிங்காக கொண்டு போகிறது. கண்டிப்பாக அவங்க எல்லாரையுமே வந்து ஒரு த்ரில்லிங்காகவே கடைசி வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் அந்த கதை இருக்கும்னு நான் வந்து தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். குணா சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை வந்து பார்க்குறப்போ வந்து ஒரு டவுட், பண்ணிடுவியாமா அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் அவர் எனக்கு நம்பி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் ப்ரொடியூசர் சார், இந்த பொண்ணை போடலாமா, ஓகே போடலாம் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு ஆமாம் சார் தான் வந்து என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு செலக்ட் பண்ணாங்க. ரொம்ப நன்றி சார், செந்தில் சார். ஸோ அண்ட் நட்டி சார் உங்கள் கூட எனக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை, அதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். பட் ஆனால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பண்ணணும்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது சார். ஸோ இங்கே என் கூட நடிச்சிருக்க ரவி, மற்ற எல்லாருக்குமே என்னோட ஃப்ரெண்டாக பண்ணியிருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. என்னோட அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக பண்ணாங்க. நிஷாந்த் ரசோவ், தேங்க்யூ நிஷாந்த். ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு கோஆக்டர். எனக்கு எது பண்ணாலுமே வந்து ரொம்ப ஒரு கோஆர்டினேஷனோட பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கோஆக்டர். தேங்க்யூ நிஷாந்த் அந்த அளவுக்கு. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. Thank you, sir. Thank you for joining. I would like to call upon Director Arvind Raj, sir, onto the stage, please. I request Director, sir, to do the honor, please.
Thank you, sir. Thank you so much. அடுத்தபடியாக I would like to call actor Adesh Bala அவர்களை பேச அழைக்கிறோம். Adesh Bala அவர்களை பேச அழைக்கிறோம். Editor Will C. J. Sasi அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் இருக்காங்க, என்ன பேசுன்னு தெரியல. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. December 3rd January 3rd ரிலீஸ் ஆகுது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்தபடியாக டைரக்டர் மைக்கேல் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக மைக்கேல்னா இங்கே யாருக்கும் பெருசாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். போகும் இடம் வெகு தூரம் இல்லைன்னு ஒரு படம், அது நான் டைரக்ஷன் பண்ணேன். தேங்க்யூ. நான் இது 2வது மேடை எனக்கு இங்கே பிரசாத்தில் பார்த்தேன். வீடியோ இது ஆடியோ எல்லாம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது பிரதர். மியூசிக் டைரக்டர் உங்களோட ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது. டைரக்டர் சார் சூப்பராக இருந்தது. எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு என் படம் ரொம்ப சின்னதாக ஒரு படத்தை பண்ணிட்டு நாங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு உங்களால் முடிஞ்ச இதை நீங்கள் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரம் தேட்டரில் இருக்கும்போதே அதை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தேட்டரை விட்டு ஓடிடிக்கு வந்ததுக்கு பிறகு பண்ணுறது ரொம்ப அது வேல்யூ கம்மி தான். தேட்டரில் இருக்கும்போதே பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு நல்லா எழுதுங்க. எழுதி வரக்கூடிய இளைய இயக்குநர்களை நீங்கள் தான் கொண்டு முன்னால் நிறுத்தணும். மற்றபடி வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் அவ்வளோ பேருக்கு எனக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க. அடுத்து அழைக்கிறோம். இந்த இனிய விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சீசா ஒரு அற்புதமான படம். நம்ம இயக்குனர் குணா எனக்கு ஒரு சகோதரர் மாதிரி, தம்பி மாதிரி. நீங்கள் தான் இந்த ரோலை பண்ணணும்னு சொல்லி ஒரு அற்புதமான ரோலும் கொடுத்துருக்காரு. ஒரு மாறுபட்ட ஒரு இந்த கதை அம்சம் ரொம்ப அற்புதமான கதை அம்சம். தயாரிப்பாளரோட கதை அவங்க நேரில் சந்தித்த ஒரு நிகழ்ச்சி. இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம். இந்த விஷயம் அவர் சொல்ல வந்திருக்க விஷயம் அதை வெளில சொல்லக்கூடாது, அது கதையோட இது. ஒரு அற்புதமான விஷயம், நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்தை அதை அற்புதமாக ஒரு வடிவமைச்சு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த டீம் எல்லாருமே ஒரு குடும்பமாய் தான் ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம். நட்டி சாரோட முதலாக நான் நடித்தேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த அனுபவம். இது ஒரு நம்ம குணா சார் ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப நிறைய அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம கதாநாயகி பாடினி, அவங்கள பற்றி சொல்லணும். அந்த பாடினின்ற பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் அது மைண்டில் ஏறிடுச்சுன்னா திரும்ப டைமா உன் பேர் பாடினியா, ஒரிஜினலாகவே உன் பேர் பாடினியா? ஆமாம் சார், எங்கள் அப்பா ரொம்ப தமிழ் பற்று, அதனால் எனக்கு வச்சாங்க அந்த பேரை அப்படின்னு சொல்லி. நல்ல ஒரு அருமையான கதை. பத்திரிகையாளர்கள் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் நிச்சயமாக இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அதுக்கு உள்ளுக்குள்ள அந்த விஷயங்கள் அப்படி அமைஞ்சு இருக்குது. இந்த படத்தை சிறிய படம் பெரிய படம் என்று நீங்கள் நிச்சயமாக பார்க்க மாட்டீர்கள். இந்த படத்தை பெரிய படமாக ஆக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது. அவங்க ரிலீஸ் பண்ணுற டைமும் ஒரு நல்ல டைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க, பெரிய அப்போசிங் இல்லாமல். அதனால் இந்த படத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இதை பெரிய அளவு கொண்டு வரணும். மேடையில் வீட்டிற்கும் நமக்கு கஸ்தூரி ராஜா சார் அவர்களுக்கும், அவர் இப்போ நிறையா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த படத்துக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. சார் அற்புதமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ராஜன் அண்ணாவுக்கும், ராஜன் அண்ணா சொல்லுவாங்க இந்த படத்தை பற்றி. ஏன்னா அவங்க தான் சொல்லுவாங்க, சிறிய படத்துக்கு அதை வெளியில் கொண்டுட்டு வரதுக்காக அவங்க எந்த அளவுக்கு பல முயற்சிகள் எடுத்து செஞ்சிட்ருக்காங்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும்.
அண்ணா இது ரொம்ப நல்ல படம், அற்புதமான படம். சிறிய படம் பெரிய படம்னு இல்லாமல் மக்களுக்கு தேவையான ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக நல்லா வரும். தயாரிப்பாளர் அவர்களுக்கு சிங்காரவன் சார், செந்தில்வேலன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா அற்புதமான ஒரு டீமை தேர்ந்தெடுத்துட்டு அவர் ஊர்லேருந்து வரவே மாட்டார். ஷூட்டிங் நடக்கிறப்ப ஊர்லேயே இருப்பார். ஏன்னா அவர் டாக்டர், அந்த வேலையை பார்த்துக்கிட்டு அதில் பிஸியாக இருப்பார். அங்கேருந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. ஏன்னா அவருடைய கதை அது, தான் குழந்தைங்கும் போது அதை பாதுகாக்கணும்ல ஒரு அது மாதிரி. என்ன ஒரு நம்பிக்கை இருந்தால் அவர் எல்லார்டையும் ஒத்துட்டு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு விட்டுருக்காருங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி ஆதேஷ் சொன்ன மாதிரி பேமெண்ட்லாம் அவங்க போகிறதுக்கு முன்னாடியே கொடுத்து விட்டாங்க. ரூசோவுக்கு ஒரு அருமையான கேரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. இதில் நானும் பார்த்தேன். ஏன்னா என்னை உட்கார வச்சுட்டு அவர் எடுத்துக்கிட்டு இருப்பார். அது நம்ம சொல்லக்கூடாது. பல டைரக்டர் நாங்கள் பலரை உட்கார வச்சுருக்கோம். அதனால ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நிச்சயமாக பெரிய படமாக வரும். அதுக்கு உங்களுடைய பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் ஒரு நல்ல ஆதரவை கொடுத்து படத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு இந்த விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய தம்பி குணா அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.